Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்த்த நின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதர்களின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லற்கரிய உமது வார்த்தையை எடுத்துக்கொண்டார். இறை இயல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்களும் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றிக்கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ கன்னி பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு
மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய மதுளுரை பாடலின் பல்லவி: ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கனல்களின் மீதும் அதற்கு அணித்தளமிட்டார். ஆறுகள் மீதும் அரை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யாராவார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளிடம் முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்காக பல்வேறு வகையில் தயாரித்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லா நிகழ்வுகளிலும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவில் நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய காத்திருத்தல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது, கடவுள் நம்மை எவ்வாறு சந்திப்பதற்காக அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை தான் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த கபிரியேல் எனும் வானதூதரை அந்த கன்னி மரியாவிடம் அனுப்பி அத்தகைய ஒரு வாழ்த்து செய்தியை இன்றைய நாளில் நாம் வாசகமாக கேட்டோம். அதே போல இந்த ஒரு பிறப்பு எப்படி நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறதோ, அதே போல இந்த பிறப்பிற்கு முன்னாக எடுக்கக்கூடிய இந்த ஒரு செயல், அதாவது இந்த சந்திப்பு என்பது நம்முடைய வாழ்வில் நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளிலும் முக்கியமாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, சிறிய வார்த்தை ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு புத்தகத்தின் தலைப்பில் நான் இவ்வாறு வாசிக்க கேட்டேன். நம் மறை மாவட்டத்தில் என்னுடைய பேராசிரியர் ஒருவர் ஒரு புத்தகத்தில் வாசகர்களை தேடும் புத்தகம் என்ற அந்த புத்தகத்தில் ஒரு தலைப்பாக இதை அழகாக பெயரிட்டிருக்கிறார். அதாவது சிறிய வார்த்தை பெரிய விளைவு. அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலத்தில் நாம் அனைவருமே ஃபாஸ்ட் வேர்ல்டு உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒருவரை சந்தித்து நாம் பார்த்து ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க என கேட்கக்கூட நமக்கு நேரம் இல்லாத தருணத்தில் இத்தகைய வார்த்தைகள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உத்வேகமாக நம்முடைய வாழ்வையே காப்பாற்றக்கூடிய அளவாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். எல்லாருமே நேரடியில் பார்த்து சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அரிதான காரியமாக இருக்கிறோம். இன்றைய காலத்தில் அழகாக சொல்லுவார்கள், எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம், ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பேசிக்கலாம், பாய் போயிட்டு வரேன் என சொல்லக்கூடிய இந்த தாளத்தில் அன்றே முதல் இன்று வரை நமக்கு உணர்த்துவது
இந்த சந்திப்பு என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்று பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுதும், ஏன் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுதும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்னவென்றால், நாம் கடவுளை தேடி போகிறோமோ என்னமோ தெரியவில்லை, ஆனால் கடவுள் நம்மை ஒவ்வொரு நிலையிலும் சந்திக்க அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அத்தகைய முயற்சியில் அவர் ஒருபோதும் தோற்று போனதில்லை என்பதுதான் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். தொடக்கத்தில் ஆபிரகாமை சந்தித்த கடவுள், மோசேயை சந்தித்து அந்த எகிப்து மக்களை வழிநடத்திய அந்த கடவுள், இந்த மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என தானே முழுவதுமாக இறங்கி வந்த அந்த கடவுள், மேலுமாக பல்வேறு இறைவாக்கினர்களை அனுப்பி இந்த மக்களை நான் நல்வழியில் படுத்த வேண்டும், இவர்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என சொல்லக்கூடியதற்காக பல்வேறு இறைவாக்கினர்களை அழைத்த கடவுள், அதன் வழியாக நம்மை சந்தித்த கடவுள், இறுதியாக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக அவர் சந்திக்க ஏற்படுத்தியதான ஒரு நிகழ்வு தான் அன்னை மரியாவை சந்தித்தது. இது ஒரு சிறிய வார்த்தை தான், ஒரு சின்ன நிகழ்வு தான். எப்படி அன்னை மரியா அங்கே ஆண்டவருடைய அருளை பெறக்கூடியவராக இருக்கிறார், கப்ரியேல் அவரை வாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு சந்திப்பு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹாய் ஹலோ என்பதற்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த புத்தகத்தில் அந்த பேராசிரியர் இவ்வாறாக ஒரு நிகழ்வையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கம்பெனியினுடைய ஒரு மேலாளர் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பணியை முடித்துவிட்டு அவர் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற அந்த சக பணியாளர் ஒருத்தர் இந்த கேட்டில் முன்னே இருக்கிறவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஹாய் என்று சொல்லக்கூடியதாக அல்லது விசாரித்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவருடைய அந்த பணியில் அவர் தன்னுடைய பணியை செய்து மட்டும் வருகின்ற பொழுது அந்த குளிர் பதன பெட்டியில் உள்ளே நுழைகின்ற பொழுது தவறுலாக ஏதோ கோளாறுலாக அவருடைய கதவு அங்கே பூட்டப்பட்டது. அவரும் கத்துகிறார், கதறுகிறார், தட்டுகிறார், யாருக்கும் கேட்கவும் இல்லை. அவர் பணியை முடித்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த கேட்டில் இருக்கின்ற மேலாளர், அந்த பணியாளர் அனைவரையும் பார்த்துவிட்டு அனுப்பிவிட்டதாக காத்து கொண்டிருந்தவர் ஒருவருக்காகவும் காத்து கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் காத்து கொண்டிருந்த பொழுது கடைசியாக அவர் உணர்கிறார், நம்மை எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய இந்த நபர் இன்னும் காணவில்லை என்று அவர் வேகமாக அவர் பணி செய்த அந்த பகுதிகளுக்குள்ளே பார்க்கிறார். அவரை காண முடியவில்லை. மேலும் அந்த கம்பெனியில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று பார்க்கின்ற பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, தன்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவர் அந்த குளிர்பதன அந்த அறையிலே மாட்டிக்கொண்டார் என்று. வேகமாக தன்னிடம் வைத்திருந்த அந்த சாவியை எடுத்து திறந்து அவர் காப்பாற்றுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் அன்று சொன்ன அந்த ஹாய் நல்லா இருக்கீங்களா என கேட்ட அந்த வார்த்தை அவருடைய உயிரையே காப்பாற்றியதென அந்த பேராசிரியர் இவ்வாறாக நிறைவு செய்கிறார். இது ஏதோ கதைக்காக நிகழ்வுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக, அன்னை மரியாவை சந்திப்பதற்காக கடவுள் தானே அந்த கப்ரியேல் வானதூதர் வழியாக இறங்கி வருவதை பார்ப்போம். இந்த இருவருடைய சிறிய சந்திப்பு ஒன்றுமில்லை, கடவுள் முயற்சியில் பிறக்கப் போகிறார் என்கிறார். அன்னை மரியாவும் முதலில் ஒரு கேள்வி கேட்டவராக இருந்தாலும் கூட பிறகு ஆண்டவன் அடிமை இதோ என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். இத்தகைய இந்த சிறிய சந்திப்பு, இந்த சிறிய உரையாடல், இந்த சிறிய வாழ்த்து இந்த மானிட மீட்புக்கே ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது இருக்கின்றது. ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? நாம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை நாம் சந்தித்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கின்றோம், ஆனால் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளை இன்றும் சில மனிதர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் பார்க்கின்ற பொழுது எப்படி இறைவனுடைய திட்டம் இங்கே நிறைவேறும் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த காலங்களில் கேரல்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பங்கிலும் இந்த கேரல்ஸ் என்ற நிகழ்ச்சி எல்லா பங்கிலும் முன்னேற்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி என்னுடைய வாழ்விலும் நிகழ்ந்த ஒரு அனுபவம் இது. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த கேரல் செல்கின்ற பொழுது பக்கத்து வீட்டில் ஒருவரை காணவில்லை. அவர் வீட்டில் ஒரு கிறிஸ்தவர். அவரை பார்த்து அவர்கள் வீட்டில் கேரல்ஸ் பாட வேண்டும், அவர்கள் வீட்டில் இறை ஆசிரியரை பெற்று செல்வதற்காக ஜெபிக்க வேண்டும் என நான் கேட்ட பொழுது கிறிஸ்தவர் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர் சொல்கிறார், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில ஃபாதர், அவங்க போய் 10 நாள் ஆகுது, என்ன அட்ரஸ்னே தெரியவில்லை என சொல்லக்கூடிய நிலையை நான் கேட்டவுடன் மனம் கசந்தது. இப்படியும் நாம் மனிதர்கள் நாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் அவர்களோடு நாம் சுகமுகான ஒரு உறவை கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை தேடி வந்தார் என்பதை விடவும்
நாம் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து அவர்களுக்கு நாம் சரியான பதில் இருப்பையும் அவர்களோடு நாம் கொண்டிருக்கின்ற அன்பையும் நாம் மிகுதியாக்குகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அருள் நிறைந்ததாகவும் அமையும் என்பதை இன்றைய நாளில் உணர்ந்தவர்களாய் இதற்காக அருள் வேண்டுவோம். இதைத்தான் நாம் நற்செய்தியினுடைய வாசகத்தினுடைய முன்மொழியாகவும் கூட தான் வாசிக்கும். இதோ இருளில் இருக்கும் இந்த கதிர்கள் தலையை கழித்திட ஆண்டவர் எழுந்தார். நம்முடன் இருக்கும் சகோதர சகோதரிகளுடைய வேதனைகளையும் அவர்களுடைய தாகத்தையும் கணிப்பதற்காக நம்மையும் ஒரு கதிர்களாக நாம் மாற்றிக்கொள்வோம். அவர்களை சந்திப்பதன் வழியாகவும் நாம் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் இத்தகைய ஒரு ஒளியை தரக்கூடிய மக்களாக நாம் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசிர் பெறுவோம். சிறிய சந்திப்பு நம்முடைய வாழ்விலும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தட்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஒப்பற்ற பலியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறு நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்களும் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் உம்மர நிகழ்வுகளை அனுபவித்து
உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தேலும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தேலும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.